கன்னியகசை யொரபோன் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதியில் 81வது கேள்வியை பார்க்க போகிறோம். 2000 கேள்வி புத்தகத்தில் 80 கேள்விகளுக்கான விளக்கங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். பார்க்காத நபர்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். இன்னைக்கு முதலாவதாக 81வது கேள்வி. 81வது கேள்வியிலேருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியை பார்த்தோம்னா நமக்கு இங்கே இணைமொழி தொடர்பான கேள்விகள் இதை தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இணைமொழிகள்னு சொல்லும்போது கொரிய மொழியில் ஒவ்வொரு விதமான பொருட்களை எண்ணும் போதும் ஒவ்வொரு விதமான இணைமொழிகள் பயன்படுத்தப்படுது. உதாரணமாக இங்கே 81வது கேள்வியில் கியோல்லேன்னு சொல்லும்போது ஜோடி, பாதணிகளை எண்ணும் போது எப்பயுமே கியோல்லேங்கிற இணைமொழி பயன்படுத்தப்படும். இப்போ 81வது கேள்வியை பார்த்தோம்னா இங்கே 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. குதுகா தூக்கியோல்லே இசும்னிதா, குதுகா சேக்கியோல்லே இசும்னிதா, குதுகா நேக்கியோல்லே இசும்னிதா, குதுகா தசோத்கியோல்லே இசும்னிதா என்ற விடயம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ குதுகா தூக்கியோல்லே இசும்னிதான்னு சொல்லும்போது பாதணி 2 ஜோடி இருக்கின்றது. இரண்டாவது விடையில் சொல்கிறாங்க குதுகா சேக்கியோல்லே இசும்னிதான்னு சொல்லும் போது பாதணி 3 ஜோடி இருக்கின்றது. அப்போ இரண்டாவது விட சரியான விடையாக காணப்படுது. அடுத்ததாக சொல்கிறாங்க குதுகா நேக்கியோல்லே இசும்னிதா, பாதணி 4 ஜோடிகள் இருக்கின்றது. நான்காவது விட குதுகா தசோத்கியோல்லே இசும்னிதா, பாதணி 5 ஜோடி இருக்கின்றது. இப்போ நீங்கள் பாதணிகளை எண்ணும் போது எப்பவுமே கியோல்லே என்ற இணைமொழி பயன்படுத்தப்படுதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள கேள்வி, இவ்வாறான எண்ணிக்கை தொடர்பான கேள்விகள் வரும்போது நீங்கள் எப்பயுமே கொரிய இலக்கங்களை பயன்படுத்தணும். ஹனா, துல், செத், நெத் என்ற இலக்கங்களை பயன்படுத்தி கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். சீன இலக்கங்களை பயன்படுத்தாமல் இல்லி சம்சாவை பயன்படுத்தாமல் ஹனா, துல், செத்தை பயன்படுத்துவோம். இப்போ 82வது கேள்வியில் பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க 4 பாதணிகள் இருக்குது, 4 பாதணி ஜோடிகள் இருக்குது. இப்போ 4 விடைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது விட குதுகா சேக்கியோல்லே இசும்னிதா, குதுகா நேக்கியோல்லே இசும்னிதா, குதுகா தசோத்கியோல்லே இசும்னிதா, குதுகா யோசோத்கியோல்லே இசும்னிதா. இப்போ இங்கே ஏற்கனவே 81வது கேள்வியில் பார்த்த மாதிரியே தான் பாதணிகள் எப்பயுமே பாதணிகளை கணக்கிடும் போது இணைமொழியாக கியோல்லே பயன்படுத்துவோம். இப்போ இங்கே 4 பாதணிகள் காணப்படுது, 4 பாதணி. அப்போ 4க்கு கொரிய மொழி இலக்கங்களில் பயன்படுத்தும் போது எவ்வாறு சொல்லுவோம்? ஹனா, ஹனான்னு சொல்லும்போது 1, ஹனா, துல், செத், நெத். அப்போ நெத்தை சுருக்கி நேன்னு சொல்லுவோம். அப்போ குதுகா நேக்கியோல்லே இசும்னிதா என்ற விடை காணப்படுதான்னு பார்க்கணும். அப்போ இரண்டாவதாக காணப்படுது. அப்போ இரண்டாவது விட சரியான விட. அடுத்த கேள்வி 83வது கேள்வியில் 5 பாதணிகள் கொடுத்துருக்காங்க. 5ன்னு சொல்லும்போது கொரிய இலக்கங்களில் தசோத்னு சொன்னால் 5. அப்போ பாதணிகளை எண்ணும் போது பயன்படுத்துகிற இணைமொழி கியோல்லே. அப்போ தசோத்கியோல்லே என்ற விட கொடுக்கப்பட்டிருந்தா அதை நீங்கள் மார்க் பண்ணலாம். இங்கே 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. குதுகா தசோத்கியோல்லே இசும்னிதா, அப்போ முதலாவது விட சரியான விடையாக காணப்படுது. இரண்டாவது விட குதுகா யோசோத்கியோல்லே இசும்னிதா, குதுகா இல்கோப்கியோல்லே இசும்னிதா, குதுகா யோதோல்கியோல்லே இசும்னிதா. முதலாவது 5 பாதணி ஜோடிகள் இருக்கின்றது, 6 பாதணி ஜோடிகள் இருக்கின்றது, 7 பாதணி ஜோடிகள் இருக்கின்றது, 8 பாதணி ஜோடிகள் இருக்கின்றது. அதை தான் சொல்கிறாங்க. இப்போ அடுத்ததாக 84வது கேள்வியை பார்த்தோம்னா இங்கே காணப்படுற இணைமொழி தேன்னு சொல்லும்போது எப்பயுமே இயந்திரங்களை எண்ணும் போதும் வாகனங்களை எண்ணும் போதும் தேங்கிற விடயத்தை பயன்படுத்துவோம். கொரிய நாட்டில் வாகனங்களையும் இயந்திரங்களையும் எண்ணும் போது தேங்கிற இணைமொழியை பயன்படுத்துவாங்க. இப்போ இங்கே நமக்கு கார் கொடுத்துருக்காங்க. கார் சொல்லும்போது சதோங்சா. அப்போ இங்கே சொல்கிறாங்க எத்தனை கார் இருக்குன்னா இங்கே 1, 2, 3, 4, 5, 6 கார் இருக்குது. அப்போ 6 கார் இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? தசோத் 5, யோசோத் 6. தசோத்னா 5, யோசோத்னா 6. அப்போ சதோங்சாகா யோசோத்தே இசும்னிதா என்ற விடை தான் சரியாக இருக்கும். இப்போ 4 விடைகளை பார்த்தோம்னா முதலாவது விடை கொடுத்துருக்காங்க சதோங்சாகா தசோத் கே இசும்னிதா அப்படின்னு சொல்கிறாங்க. சதோங்சாகா அப்படின்னு சொல்லும்போது கார் 5 இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது விட சதோங்சாகா யோசோத்தே இசும்னிதா அப்படின்னு சொல்லும்போது கார் 6 இருக்கின்றது. அப்போ இரண்டாவது விட சரியான விடையாக காணப்படுது. அடுத்ததாக சதோங்சாகா இல்கோப்தே இசும்னிதான்னு சொல்லும்போது கார் 7 இருக்கின்றது. சதோங்சாகா யோதோல்ப்தே இசும்னிதான்னு சொல்லும்போது கார் 8 இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பொருத்தமான விட இரண்டாவது விட. அடுத்ததாக கொடுக்கப்பட்டிருக்கிறது 85வது கேள்வியில் பார்த்தோம்னா இங்கேயும் நமக்கு கார் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே கார்கள் மொத்தமாக 8 கார் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 8 கார்கள் இருக்கின்றது அப்படின்னு சொல்ல போகிறோம்.
இப்போ நமக்கு 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 4 விடைகளில் முதலாவது விடை பார்த்தோம்னா 자동차가 6대 있습니다. 6ன்னு சொல்லும்போது 6. 6ன்னு சொல்லும்போது 6. அப்போ கார் 6 இருக்கின்றது. 자동차가 7대 있습니다. கார் 7 இருக்கின்றது. 자동차가 8대 있습니다ன்னு சொல்லும்போது கார் 8 இருக்கின்றது. 자동차가 9대 있습니다ன்னு சொல்லும்போது கார் 9 இருக்கின்றது. அப்போ வந்து இங்கே படத்தை அவதானிச்சு பார்த்தோம்னா படத்தில் மொத்தமாக 8 கார்கள் இருக்கின்றது. அப்போ 자동차가 8대 있습니다 என்ற விடை வந்து சரியான விடையாக காணப்படும். அப்போ மூன்றாவது விடை சரியான விடை. அடுத்ததாக ஸ்டாம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. முத்திரை எப்பயுமே காகிதம் சம்பந்தப்பட்ட பொருட்களை எண்ணும் போது பயன்படுத்துகிற இணைமொழியாக சங்குங்கிற இணைமொழி காணப்படுது. இங்கே சங்குங்கிற இடைமொழி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து இங்கே வந்து சங்குங்கிற இடைமொழி கொடுத்துருக்காங்க. காகிதம் தொடர்பான பொருட்களை எண்ணும் போது எப்பயுமே சங்குங்கிற இடைமொழியை பயன்படுத்துவோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இங்கே வந்து ஸ்டாம்ப் 4 இருக்குது, முத்திரை 4 இருக்குது. அப்போ 4க்கு என்ன சொல்லுவோம்னா நே, 4க்கு நேன்னு சொல்லுவோம். அப்போ வந்து முதலாவது விடையில் சொல்லியிருக்காங்க உப்யோகா சேச்சங் இஸ்மிதா. உப்யோகா சேச்சங் இஸ்மிதான்னு சொல்லும்போது முத்திரை 3 இருக்கின்றது. இரண்டாவது விட உப்யோகா நேச்சங் இஸ்மிதான்னு சொல்லும்போது முத்திரை 4 இருக்கின்றது. அப்போ வந்து இரண்டாவது விட சரியான விட. மூன்றாவது விடையில் சொல்கிறாங்க உப்யோகா தசோச்சங் இஸ்மிதான்னு சொல்லும்போது முத்திரை 5 இருக்கின்றது. நான்காவது விடையில் உப்யோகா யொசோச்சங் இஸ்மிதான்னு சொல்லும்போது முத்திரை 6 இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து எப்பயுமே காகிதம் சம்பந்தப்பட்ட பொருட்களை எண்ணும் போது பயன்படுத்தக்கூடிய இணைமொழியாக சங் காணப்படுது. இப்போ வந்து சங்குங்கிற இணைமொழியை கண்டுபிடித்ததுக்கு பிறகு படத்தில் வந்து நம்ம எத்தனை பொருட்கள் காணப்படுதுன்னு பார்க்கணும். இப்போ வந்து இங்கே பார்த்தோம்னா 4 ஸ்டாம்ப் காணப்படுது. அப்போ 4க்கு எப்பயுமே கொரிய மொழியில் சொல்லுவோம் நே. அப்போ வந்து காகிதங்களை எண்ணும் போது சங்குங்கிறத பயன்படுத்துவோம். இப்போ 4 இருக்குது. அப்போ உப்யோகா நேச்சங் இஸ்மிதா என்ற விட சரியான விடையாக காணப்படும். அடுத்தது 87வது கேள்வி. 87வது கேள்வியிலேயே இங்கே வந்து உப்யோ அப்படின்னு சொல்லும்போது முத்திரை ஸ்டாம்பை சொல்கிறாங்க. அப்போ வந்து இங்கே வந்து 5 ஸ்டாம்ப் இருக்குது. இப்போ வந்து சங்குங்கிற விடையும் எப்பயுமே காகிதம் சம்மந்த பொருட்களை எண்ணும் போது பயன்படுத்துவோம். இப்போ வந்து இங்கே 4 விடைகளில் முதலாவது விட உப்யோகா தசோச்சங் இஸ்மிதா. உப்யோகா தசோச்சங் இஸ்மிதான்னு சொல்லும்போது முத்திரை 5 இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து முதலாவது விட சரியான விட. பரீட்சையில் எவ்வாறான கேள்விகள் வரும்போது சரியான விடையை கண்டுபிடித்ததுக்கு பிறகு அடுத்த கேள்விக்கு நீங்கள் போயிடலாம். அப்போ உங்களுடைய நேரம் மிகுதியாகும். இப்போ இரண்டாவது விடையை பார்த்தோம்னா உப்யோகா யொசோத் சங் இஸ்மிதா. யொசோத்னு சொல்லும்போது 6 சங் இஸ்மிதா, 6 ஸ்டாம்ப் இருக்குது. அடுத்து இல்கோப் சங் இஸ்மிதா 7 ஸ்டாம்ப் இருக்குது. அடுத்தது யொதோப் சங் இஸ்மிதா 8 ஸ்டாம்ப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக 88வது கேள்வி. 88வது கேள்வியை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிவி கொடுத்துருக்காங்க, தொலைக்காட்சி. எப்பயுமே இயந்திரங்களையும் வாகனங்களையும் எண்ணும் போது தேங்கிற இணைமொழியை பயன்படுத்துவோம். அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க தே. அப்போ வந்து இங்கே வந்து 5 டிவி இருக்குது. அப்போ முதலாவது விடையை பார்த்தோம்னா டெலிவிஜொனி தசொத்தே இஸ்மிதா. அப்போ தசொத்தே இஸ்மிதான்னு சொல்லும்போது தொலைக்காட்சி 5 இருக்கின்றது. அப்போ முதலாவது விட சரியான விட. அடுத்ததாக சொல்கிறாங்க டெலிவிஜொனி யொசொத்தே இஸ்மிதா. தொலைக்காட்சி 6 இருக்கின்றது. மூன்றாவது விடையில் சொல்கிறாங்க டெலிவிஜொனி இல்கப்தே இஸ்மிதா. தொலைக்காட்சி 7 இருக்கின்றது. நான்காவது விடையில் சொல்கிறாங்க டெலிவிஜொனி யொதொல்ப்தே இஸ்மிதா. தொலைக்காட்சி 7 இருக்கின்றது, 8 இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பொருத்தமான விட முதலாவது விட. அடுத்ததா 89வது கேள்வி. 81வது கேள்வியில் இங்கே வந்து எத்தனை மாடிகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இலக்கங்களில் நமக்கு சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 மாடி கட்டிடம். அப்போ வந்து 4 மாடி கட்டிடம். இப்போ வந்து மாடிகளை எண்ணும் போது எப்பயுமே சீன இலக்க முறையை பயன்படுத்துவோம். இல் இ சம்சா என்ற மொழியை பயன்படுத்துவோம். அப்போ வந்து இங்கே வந்து மாடிகளை எண்ணும் போது சிங்குங்கிற இணைமொழி பயன்படுத்தப்படும். இப்போ வந்து இங்கே சொல்லியிருக்காங்க முதலாவது விடையில் ஈச்சிங் சாரி கொன்முல் இம்னிதா அப்படின்னு சொல்லும்போது 1 மாடி கட்டிடமாகும். சம்சிங் சாரி கொன்முல் இம்னிதா 3 மாடி கட்டிடமாகும். சாச்சிங் சாரி கொன்முல் இம்னிதான்னு சொல்லும்போது 4 மாடி கட்டிடமாகும். அப்போ மூன்றாவது விட சரியான விட. அடுத்ததாக சொல்லியிருக்காங்க ஓச்சிங் சாரி கொன்முல் இம்னிதான்னு சொல்லும்போது 5 மாடி கட்டிடமாகும். இப்போ வந்து இங்கே படத்தை அவதானிச்சோம்னா
மாடிகள் 4 இருக்குன்னு படத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து சாச்சிங் சாரி கொன்முலிம்னிதா என்ற விட பொருத்தமானதாக அமையப்பெறுது. இதோட இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதி நிறைவு பெறுது. கம்சம்னிதா, நன்றி, சல்கா, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.